வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மதங்கிடந்த மகா மந்திரம் வாழ்க வையகம். மதங்கிடந்த மகா மந்திரம் வாழ்க வளமுடன். எல்லோரும் சொல்லுவோம் வாழ்க வையகம். எப்போதும் சொல்லுவோம் வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நாமக்கல் மன்றம் நல்ல மன்றம், நாடு நல்ல பணிகளை செய்கின்ற மன்றம் என்று எனக்கு தீட்சை வழங்கிய வேதாத்தினுடைய முதல் சீடராக இருந்த உலகநாதன் ஆசிரியர் பொன்னமலம் ஐயாவுடைய வாக்கின்படி இன்று தமிழகம் முழுவதும் அனைவருக்கும் தெரியக்கூடிய ஒரு அறக்கட்டளையாக, சிறப்பாக நடக்கூடிய அறக்கட்டளையாக இதை உயர்த்திய அத்தனை நல்ல உள்ளங்களின் நன்றோடு முதல்ல வணங்குகிறோம். நல்ல நிர்வாகம் நல்ல வளர்ச்சி கொடுக்கும் தான் தாரக மந்திரம். இந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர் தான். சேவைக்காக மத்திய அரசாங்கம் உயரிய விருதான பத்மஸ்ரீ பட்டம் பெற்று உலக சேவா சங்கத்தை 23 நாடுகளுக்கும் 36 பல்கலைக்கழகங்கள் எம்ஓயும் 382 கிராம சேவை திட்டம் ராஜ்யம் துவக்கப்பட்டது. அது மட்டுமில்ல 2500 தவமையங்கள், 420 அறக்கட்டளைகள், 222 அரியத்தூர் கோயில். இது போல இப்படி எல்லா வகையிலும் வழிகாட்டி அரவணைத்து வழித்தக்கூடிய தாயினும் சாலப்பேறு சொல்லக்கூடிய தலைவர் எஸ்கே மயிலாந்தரனுடைய வழிகாட்டின்படி சிறப்பாக பல ஆசிரியருடைய பெருமையோடு நடந்து கொண்டிருக்கிறது. உழைத்திட்டவர்களை உதவிட்டவர்களை நன்றியோடு வணங்கி குறிப்பாக ஒரு வாக்கு சொல்ல வேண்டும். அடிக்கடி சொல்லுகிறதுதான், நான் இந்த யோகா என்ற ஒரு பகுதிக்கு அனுப்புவதற்கு காரணமான ஒரு மாமேதை மருத்துவ டாக்டர் குலதேவி ஐயா தான். 40 ஆண்டுக்கு முன்னால நான் அவருடைய பேசிட்டேன். போய் அவரே குழம்புவேன், டாக்டர் பைத்தியம் முடியுமா இருக்குன்னு சொல்லுவேன். எனக்கு அப்படிதான்ப்பா இருக்கு. ஒரு முக்கியமான பேஷண்ட் படுத்திருந்தா எழுந்திருக்கிற வரைக்கும் எனக்கு அப்படிதான் இருக்கும், உனக்கு எச்சா இருக்குன்னு சொல்லி ஒரு ஆறுதல் சொன்னேன். அப்ப நீ யோகா பண்ணி பாரு, உடம்புல எல்லாம் நல்லா செக் பண்ணிட்டாங்க. அப்பதான் நான் யோகா தேடி கொண்டு வந்த பொழுது எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி எஸ்கே முட்டை கடையில நான் கோழி பண்ண போய் வச்சிருந்தேன். தீவன ஜோதிக்கா போனேன். அங்க நோட்டீஸ் பார்த்தேன், குண்டல் யோகா காயக்கல் போன இருந்தது. டாக்டர் யோகான்னு சொல்லியிருக்கிறாரு, இதுல குண்டல் போட்டிருக்குது. எப்பவும் வேற தெரியாது. நாமக்கல் ராமலிங்க பெண்கள் கல்லூரிக்கு வர்றாரு 85 ஜனவரி மாசம் 27ஆம் தேதி. எனக்கு அந்த வாய்ப்பு கிடைத்த ஒரு நாள். அதை நோட்டீஸ் பார்த்துட்டு அங்க போனோம். சாமிஜி எளிமையான ஒரு யாரும் காலத்தொட்டு வணங்கல, மாலை இல்லை, மரியாதை இல்லை. அதெல்லாம் பார்த்து அதனை காயங்கள் படுத்து கொண்டோம். அன்னைக்கு உலகநாதன் பொன்னம்பலம் ஐயா எடுத்துனோம். தொடர்ந்து ஒரு 2 ஆண்டுகள்ல அந்த பதட்ட குழப்பம் 100% தெரிய போச்சு. அதனால எனக்கு வழிகாட்டிய டாக்டர் அவர்களுக்கும், அது மட்டும் இல்லை, இந்த சொன்ன வாழ்க வைய வாழ்க வளமுடன் இந்த வார்த்தையை உறக்க சொல்ல வைத்த பெருமை ஐயாவு தான் சார். 3 நாட்கள் எங்களுக்கு அவரோடு இருக்கக்கூடிய ஆரியால் இருக்கக்கூடிய பெரிய வாய்ப்பு. பல பெரியவர்கள் 91 வயது ஈரோடு, 5 மணிக்கு எங்களுக்கு முன்னால பயிற்சி வந்துருவார். அப்படி அவரோடு இருந்த போது அவசரமா பயிர் புறப்படணும். எங்க போறணும் ஐடி நிறுவனம் என்ன பண்ண, எப்படியாவது கொஞ்சம் ஒரு சின்ன அறிவு கொடுங்க, புடிச்சு விட்டு உட்கார வச்சுட்டேன். ஆங்கிலத்துல சிறப்பான எல்லாரும் போட்டு விட்டுருக்கேன் சொன்ன மாதிரி ஆங்கிலத்துல. அப்ப சொன்னாரு. அப்புறம் தமிழ் ஐயா, எனக்கு தமிழ் தான் தெரியல, நம்ம சொன்னேன் தமிழ சொன்னாரு. பேசினார். ஒரு வார்த்தை சொன்னேன், எல்லாரும் நமச்சிவாய வாழ்க, நாதந்தா வாழ்க, எல்லாரும் இறைவனை வாழ்த்துவார்கள், மீறா அரசர்களை வாழ்த்துவார்கள், அருத்தந்தை ஒருவர் தான் மனித குலத்தில் சொன்னான்னு சொன்ன. அப்படி எனக்கு உடம்புல சிலுக்குது. நினைச்சு பாருங்க, அந்த 3 நாள் இவர் சாதாரண மனிதர் சித்தர்னாரு. நான் கூட இது வரைக்கும் அதை நினைக்கல. இவர் ஒண்ணும் இல்லை, சாதாரண அந்த வார்த்தையெல்லாம் வருதுன்னா ஒரு சித்தர் அப்படிங்கிற வார்த்தையும் அது இருக்கு. நான் பெருமையோட சொல்ல நினைச்சுக்க வேண்டாம், இப்ப சொல்ல நினைச்சுக்க வேண்டாம். அப்ப நினைச்சு இவ்வளவு பெரிய பெரியவங்க எல்லாம் கூட வேதாந்திரத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு 3 நாளுக்குள்ள சொன்ன 3 நாள் 10 5 நாள் வர்றோம். இப்ப குடும்ப உறுப்பினர்கள் அனுப்பிட்டு இருக்கிறார். அப்படிப்பட்ட ஐயா அவனுடைய வருகை நமக்கு பெரும் பாக்கியம். அது காரணம் சொன்னவா இல்ல, ஆரம்ப காலத்துல என் பிள்ளைகளையெல்லாம் கல்வி துண்டு வளர்த்த பெருமை அவருக்கு. நகராட்சி நம்ம நாமக்கல் அரசு பள்ளியில தான் என் பிள்ளைகள் படிச்சாங்க. அவங்க ஆசிரியர் நேற்று ஒரு பாக்கியம் 5ஆம் தேதி பிள்ளைகளாம் சேர்ந்து 65 ஆசிரியர்களை 65 ஆசிரியர்களுக்கு பெருமை சேர்த்தார்கள். அதெல்லாம் அழுதுட்டாங்க, இது வரைக்கும் யாருமே செஞ்சதில்லை, ஆனா நீங்க செய்யும் போது பெருமையா இருக்கு. அதுல அவங்களுடைய வாழ்க்கை துணிவை அம்மாவும்
அதுல பெருமைக்குரியவர்கள். ஏன்னா மகிழ்ச்சியோட நன்றி உணர்வு தான் சொல்லுவார். முதல்ல நன்றி உணர்வு, நலநாடி செயலாற்ற நற்பண்பு. என்ன வேணும்? நன்றி உணர்வு வேணும். நலநாடி செயலாற்ற நற்பண்பு, அயரா விழிப்புணர்வு, இது மூணும் கிடைக்கிறானே என்றார். அப்ப அப்படிப்பட்ட ஒரு பெருமைக்குரிய ஆசிரியர். அவர்கள் அழைத்த போதெல்லாம் இங்க வந்து 96 பேச்சார்கள். அதோட ஒரு பாக்கி அவர் சொல்லுவார்னு நினைச்சேன். இந்த அறிவிப்பு திறப்பு விழா 98ஆம் ஆண்டு பிப்ரவரி 9 நடைபெற்றது. அரங்கம் 10,000. நம்மளது உயர்நிலைப்பள்ளி தெற்குல கேட்ட அந்த அரங்கத்தை அவங்களுக்கு உடனே கொடுத்தாங்க. கொடுத்த உடனே அரசியல் தேர்தல் அறிக்கை பரீட்சை அறிவிச்சுட்டாங்க. தேர்தல் முன்னவர்னால அந்த கேட்டுள்ளே போக முடியாட்டாங்க. இன்னொரு கேட்டு கொடுத்தாங்க. அந்த வரவேற்பு குழுவுல ஐயாவை இருந்தாங்க. அந்த மகிழ்ச்சி வரவேற்கின்ற குழுவில் அவர் உறுப்பினர். சாமிஜி கரங்களை பிடித்து மேல அணை சொல்லக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறார். சாமிஜி அந்த இதான் நயன தீட்சைம்பாங்க. கண்ணால பார்த்தா நயனம் தொட்டு கொடுக்குறது பரிசம். மகிழ்ச்சி வாழ்வு சொன்ன திரும்பி பார்த்து வரும். அன்னைக்கு சுத்தம் அந்த பரி நாங்கள கூப்பிடல. அவர் விடாத ஆளுக்கு பெற ஊத்துனா தானே உறைஞ்சு போகும். எந்த தெய்வ ஊத்தவரையும் தேவையில்லை. கொஞ்சம் அசைச்சா நெய் வந்துடும். நல்லா காய்ச்சிட்டா கெட்டு போகாத நெய்ய மாதிரிதான் இல்லைங்களா? அது மாதிரி அவர்களால் இன்னைக்கு பல பள்ளிகள், சேந்தமங்கலை பள்ளியை பத்தி சாதாரணங்கள் எல்லாம் தெரியும். பள்ளியே 100% மாற்றிய பெருமை அவருக்கு உண்டு. காரணம் மனவளக்கலை உடனே அழைச்சார், பயிற்சி கொடுங்க. அது மாதிரி பல பள்ளிகள், ஆர்புதூர், அதே மாதிரி எங்களுக்கு அரசாங்க மாவட்ட கல்வித்துறை உடனடியாக ஆர்டர் போட்டு கொடுத்துருவார். முதல்ல எல்லா பள்ளிகளுக்கும் பயிற்சி கொடுங்க மாவட்ட. அப்படிப்பட்ட அவர்கள் பல முறை ஆணையருக்கு வந்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, இதை முழுமையாக உணர்ந்தவர்கள். எனக்கு கற்றல் கடைபிடித்தல் கற்பி வேதாத்திரி என்பது கற்றல் கடைபிடித்தல் கற்பித்தல். அப்படிப்பட்ட அவர்களுடைய நல்லார் ஒருவர் உலக அப்படி எல்லோருக்கும் பெய்யும் மழை. ஆனா அவங்க மூலமா போன பிறகு நம்ம ஐயா அவங்க நலாவளி வந்த போது சந்திச்சோம். அப்பதான் சொன்னாங்க, நான் வந்து பிஜேபி கல்யாணத்துடைய அந்த நிர்வாகத்துக்கு ஆலோசகராக இருக்கிறேன்னு சொல்லும்போது பெருமையா 3 மாதத்துக்கு ஒரு தடவை நான் வருவேன் அப்படின்னா. அதனால இன்னைக்கு நம்ம அந்த பாக்கி இல்லைன்னா உங்களுக்கு வளர்ச்சி வருவதுன்னா எனக்கு கிடைக்காது. தேதி கிடைக்குமா? பெரிய பல்கலைக்கழகே கிடைக்க மாட்டேங்குது. பாருங்க எப்படின்னு. உடனே இன்னைக்கு தேதி சொன்னாங்க. நாங்கட்ட ஐயா பெரும் வாய்ப்பு ஐயா வர்றேன், நான் வந்துடுறேன் கேட்ட உடனே அவரா பாருங்க நம்மளை தேடி வருகிறார்கள். நம்ம கூப்பிட்டு வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. அவங்க அவ்வளவு பெரிய பதவி, பல பொறுப்பு. அது காரணம் எங்களுடைய நிர்வாக அரங்காவலர் உதயகுமார் என்பதற்கு பெருமை. நிகழ்வு சிறப்பாக நடந்ததுக்கு எல்லாரும் உழைப்பு. ஊர்குடி தேர்ப்பதற்கு அத்தனை துணைத் தலைவர்களையும், அது மட்டும் இல்ல 106 மிஷன் டிப்ளமோ, ஆலியார் டிப்ளமோ, இப்ப பல்கலைக்கழக டிப்ளமோ, MBA வரப்போ இல்லையா, அத்தனை ஒரு முதல்வராக இருந்து அவர்களெல்லாம் வகுப்பு கொடுத்து கேள்விக்கு சந்தேகத்தை பதில்படுத்தி அவர்களெல்லாம் பரீட்சை எழுத வைத்து சான்றிதழ் வந்துருச்சு. அதுக்கு அவங்களுடைய மிக பொறுப்பு. அவங்க குடும்பத்தாருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா ஆண்கள் எப்படி விட்டு போனதாலும் போயிடலாம். ஒரு பெண் சர்வீஸுக்கு சேவைக்கு பெண் வர்றதுங்கிறது அந்த குடும்பத்தார் மிக துணை வேணும். இன்னொரு பாக்கியம் என்னன்னா, இன்னைக்கு ஐயா கிட்ட வாங்கும் போது நேற்று தலைவர்கிட்ட அவங்க ஞானாசிரியர் விருது பெற்றார்கள். எங்களுக்கு பெருமையா இருந்தது. காரணம் நாமக்கல் நம்ம ஊருடைய ஒரு உழைக்கும் ஒரு பேராசிரியர் நிறைய வாங்கியிருக்கிறாங்க இதுக்கு முன்னாலேயே. அதனால அந்த ஆண்டு அவங்க வாங்கினதுல அதுவும் அடுத்த நாளே இங்க இந்த நிகழ்வு இருக்கால அவருக்காக அவர் கூட உதவிய காயத்ரி உள்ளிட்ட அனைத்து துணை பேராசிரியர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றி. இப்ப செய்தி ஒரே ஒரு நிமிஷம் தான். என்ன மனவளக்கலை செய்கிறது? எல்லாம் செய்யறதும் செய்யுது. அதாவது மனிதன் என்பவன் பிரபஞ்சத்துல இறுதியாக பொருத்தமாக சொல்லுவாங்க. சரியா? உலகத்துல நீண்ட கால பொருள் நம்முடைய எதா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்ம நாட்டுல சொல்லுவோம் ராஜராஜ கோவில் 1000 வருஷம் ஆச்சுன்னு சொல்லுவோம். அன்னைக்கு ஒரு செய்தி கேட்டேன், உத்தரகோச மங்கைங்கிறது 3000 ஆண்டுகள் ஆகுதான். உத்தரகோச மங்கை 3000 ஆண்டு. அதுக்கு ராமநாதபுரம் ராஜா நிர்வாகத்தான் இருக்குது. அன்னைக்கு போயிருந்தோம் ஐயா, நாங்கெல்லாம் அதுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அது போல இருக்குது. இன்னும் கூட ஒரு 5000 ஆண்டுகள் இருக்கலாம். அமெரிக்காக்கார 200, 300 வருஷத்தையே பெருமை சொல்லுகிறார்கள். ஆனால் பல கோடி வருடங்களாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் நம்முடைய இருக்கிறது நமக்கு தெரியலையே. 1 கோடி 2 கோடி வருஷம் இல்ல, பல கோடி பொருள் நம்மகிட்ட இருக்குதுங்க. உடல் வந்து எனக்கு 75 வருஷம் ஆச்சு. உயிர் வந்து எத்தனை கோடி வருஷம்? வாழையடி வாழையா புல்லாய் பூண்டாய் பல மரங்களாய் பாம்பாய் வந்துருக்குமா இல்லைங்களா? அத்தனை கோடி வருஷமாக இருக்கக்கூடிய என்னை ஆக்கியும் ஊக்கியும் வளர்த்தும் உருவாக்கியும் எந்த தவறு செய்யறத கூட சரி பண்ணக்கூடிய சக்தி இருக்குது. ஏதாவது தவறா சாப்பிட்டா கூட உலக சக்தி என்ன பண்ணுது? சரி பண்ணுது.
விழுந்து அடிபடுத்து அதை குணப்படுத்துது. மேல 10 நிமிடம் மருத்துவத்துக்கு போறோம். அவ்வளவு அற்புத சக்தி, உயிர் சக்தி. இதான் திருமூலர் சொல்வார், தன்னை அறிய தனக்கோர் கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகிறான். தன்னை அறியும் அறிவை சொல்லி உடம்பார் அழியில் உயிரார் அழிவார். கடப்பட மெய்யானம் சேரவும் மாட்டார். உடம்பை முன்னமே இழுக்கணும், உடம்பு இழுக்கணும் இல்லை, அடிக்கணும் வர சொல்லுவார். உலகத்துல அதிசயம் 7 சொல்றாங்க, அதெல்லாம் கிடையாது. மனித உடலோட அதிசயமான ஒரு பொருள் இல்லவே இல்லை. இதோட அதிசயம் இல்லை. எந்த பொம்மை பண்ணாலும் அசைக்க முடியும், அசைக்க முடியாது. பேசும், சித்திக்கும். ஆனா பலவாறான எண்ணங்களை வாங்கி ஒருங்கிணைத்து கொடுக்கிற சக்தி மனித உடல் தான் இருக்குது. எவ்வளவு அற்புதம். மகிழ்ச்சி சொல்லுவாங்க, மனமது இயற்கையின் மாபெரும் நிதிம்பார். மனமது இயற்கையின் மாபெரும் நிதி. மனமதை உயர்த்தினால் மட்டும் இல்ல இன்பம், மனமதை தாழ்த்தினால் மயக்கத்தால் துன்பம். இன்பம் துன்பம் வெளியில் வராது. யாரும் ஊரே யாவரும் கேள்வியும் தீதும் என்றோ இதை சொல்லிக் கொடுக்கிற இடம். அப்ப மனதிலே உள்ளதெல்லாம் மக்களுக்கு தேடுவீர் என்றுதான் இங்கே ஆலயம் மனவள கலை. ஒரு ஆன்மீக சங்கத்துக்கு மனவளக பேர் வச்சு நினைச்சு பாரு. காலத்தொட்டு உனக்கு ஒத்துக்குள்ள ஒரு மகான் மனிதருக்கு மனிதராக வாழ்ந்தவர். அதைத்தான் இங்கே உடல்நலத்துக்கு உடற்பயிற்சியும் மனநலத்தையும் உயர்ந்து காயக்கல்வி கொடுத்து வாழ்க்கை கல்வி பிள்ளைகள் 4 கல்வி கொடுத்தே ஆகணும். அதான் ஓடிக்கிட்டு இருக்கிற எல்லா கல்லூரிகளுக்கும். நம்முடைய ஐயாவாலையும் நம்முடைய ராஜேஷால சட்டக்கல்லூரி மாணவர்கள், மகேந்திரா கல்லூரி, பிஜிபி அன்னைக்கு ஐயாவில் விவசாய கல்லூரிக்கு போயிருந்தோம். அப்ப எல்லா கல்லூரிக்கு போகிறோம். காரணம் 4 கல்வி கொடுத்தே ஆகணும். ஒண்ணு ஏட்டுக்கல்வி சிறப்பாக இருக்கிறது, தொழில் கல்வி அறவோட சிறப்பா இருக்கு. கைத்தில் ஒன்றை கற்றுக்கொள். யார் சொன்ன வார்த்தை? நம் மண்ணின் மீது நாமக்கல் சொன்ன வார்த்தை. அது நல்லா இருக்கு. இந்த ஒழுக்கப்பட கல்வி எங்கே? யார் சொல்லிக் கொடுக்குறாங்க? எந்த கல்வி சொல்லிக் கொடுக்கப்படுகிறது? ஒழுக்கம் இல்லாத கல்வி பயனு மகாத்மா சொல்லியிருக்காங்க. அப்போ ஒழுக்க கல்வி எங்க கிடைக்கிறது? விடுபட்டு இருக்கிறது. இயற்கையை பற்றிய கல்வி. தரையில் தண்ணீர் விழுந்தவுடன் விதையை உழைப்பது யாரால? மண்ணில் போட்டு விதை ஒன்று மரஞ்செடி கூட யாரால? கண்ணுக்கு தெரியா சுசைவெல்லாம் கல்வி ஆகவில்லை. அது நாமக்கல் கிட்ட வார்த்தை தான். நினைச்சு பாருங்க எவ்வளவு சொல்லி இருக்கிறாங்க. அதெல்லாம் இங்க எளிமையாக இந்த விடுபட்ட கல்வி கொடுக்கப்படுகிறது. அதுல எல்லாருக்கும் மிக பொறுப்பு இருக்கிறது. நாம் செய்யாவிட்டால் யார் செய்வது? இப்போ செய்யலாம், எப்போ செய்யறது? 3 வார்த்தையை பட்டவாக்குடியில் சொல்லி நிறைவு செய்கிறேன். கற்றல், அடுத்தது கடைபிடித்தல், கற்பித்தல். அதை நம்ம செய்தே ஆகணும். இதுதான் இன்னைக்கு 23 நாடுகளிலும் 420 அறக்கட்டளைகளையும் 2000 தவமை உருவாக்கி இருக்கணும். அத்தனை உழைப்பு தான் என்று சொல்லி அத்தனை பேர் நன்றோடு வணங்கி, இதோட மிகப்பெருமையான நாள் ஐயாவுடைய வருகை என்பது எனக்கெல்லாம் அதிசயம், ஆனால் உண்மை. அதிசயம் ஆனால் உண்மை. இந்த உண்மையை அதிசயத்தை உண்மையாக்கிய ஐயா அவர்களையும் குடும்பத்தாரையும் என்றென்றும் மறக்காமல் நினைந்து கொண்டே வாழ்த்தி கொண்டே இருக்கிறோம். உங்கள் வருகைக்கு நாமக்கல் மண்ணே பெருமைகிறது, எங்கள் மனவளக்கலை உலக சேவாசக பெருமைகிறது, சேலம் மண்டலமே பெருமை என்று சொல்லி எங்கள் மண்டலத்தின் சார்பாகவும் பொதுவாக சேவாசகத்தின் சார்பாகவும் அறளை சார்பாக நன்றியை காணிக்கையாக்கி வாய்ப்புக்கு நன்றி. வாழ்வாதாரம்.